என்னுடைய தாழ்வான ரெக்வஸ்ட் டு தி யூடியூப் பீப்புள், எவ்வளோ நம்ம நாட்டில் பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, எவ்வளோ கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. அங்க இங்கேயும் கேட்டாக்கா கேங் ரேப்பு, 8 வயசு சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு, 5 வயசு சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவுன்னு ஏகப்பட்ட காதுல கேட்க முடியாத விஷயங்கள்லாம் இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு அதை பத்திலாம் கவலை இல்லையா? எந்த நடிகர், எந்த செலிபிரிட்டி, எந்த பிலிம் ஃபீல்டில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? சார், ஒரு யூடியூபர் ஒருத்தர் போட்டிருக்கிறாரு மீடியால, நிஜமாக நடந்தது என்னவென்றால், முதல்ல உங்களுக்கு நிஜம் எப்படி தெரியும்? நான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து கன்சர்ன் பர்சன், இப்ப நான் உங்ககிட்ட டைரக்டா பேசுறேன். என் வாயிலிருந்து ஒரு விஷயம் வராம இதுதான் நடந்தது அதுதான் நடந்ததுன்னு எப்படி நீங்க எந்த பேசிஸ்ல உறுதிப்படுத்தி ஒரு நியூஸை வெளியிடுறீங்க? நடந்தது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, மொத்தம் தப்பா இருக்கு. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி முன்னுக்கு வந்து பேசுறதுக்கு முதல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன் வந்து என் கல்யாணத்துக்கு யாரா வந்தாங்களா? என் டிவோர்ஸுக்கு யாரா வந்தாங்களா? நான் புள்ள பெக்கும் போது யாரா வந்தாங்களா? நான் வாழ்ந்துட்டு இருக்கும் போது யாரா வந்தாங்களா? நான் என்னென்ன பாட்டு பாடி இருக்கேன், இது நான் என்னோட ப்ரொஃபஷன் மெயினா என்ன, நான் என்ன பண்றேன் லைஃப்லன்னே எதுவுமே தெரியாத பீப்புளுக்கு 4 செவத்துக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ள ஒரு பெட்ரூம்குள்ள எனக்கும் என் கணவருக்கும் நடக்கிற நல்லது கெட்டது எப்படி, எந்த உறுதியில நீங்க வந்துட்டு இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி எப்படி பேசுறீங்க? என்ன மாத்திரம் இல்ல, இந்த மாதிரி பல பெண்களை, அதுவும் பெண்களா இருந்தா செலிபிரிட்டின்னு பேசுறதுக்கே உங்களுக்கு பயங்கரமா பேச்சு வருது ஒவ்வொருத்தரை பத்தியும். இதுலயும் பெண்ணு அப்படின்னு வந்துச்சுன்னா இன்னும் 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 மட்டமா 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 வந்துட்டு ஒரு பெண்ணை வந்துட்டு காமிக்கிறீங்க. கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணு, இது நமக்கு தரும் பிரைட் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் நேச்சுரலா. கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ்.